ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 15/1/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்கள் வாயிலிருந்து ஐயோ கடவுளே, ஈஸ்வரா, பாபா அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. அது பக்தி மார்க்கத்தின் பயிற்சி. அடக்கடவுளே அப்படின்ட்டு ஒரு விரக்தியில் சொல்கிறது. ஆகாதான் இங்கே எல்லாமே. என்ன ஆனாலும் ஆகாதான். இது ஆனாலும் நான் என்னுடைய அமைதி குறையிலேயே ஆகா, அந்த அமைதியை பார்த்து பார்த்து ஆகா சொல்லணும். அதுக்கு காரணம், பாபா டெஸ்ட் பேப்பர் நடந்துக்கிட்டே இருக்குது. பாபாவை தவிர எதையுமே பார்க்கலன்னா பாஸ். பாபா தவிர எதை பார்த்தாலும் அதில் புத்தி போயிடும். அது உங்கள்கிட்டருந்து அபகரிக்கப்படும் போது மனம் வலிக்கும், ஃபெயில் ஆகிடுவீங்க. வலிக்கக்கூடாது, அதான் முக்கியம். அதனால தான் என்ன ஆனாலும் சந்தோஷமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், பயப்படக்கூடாதுன்றார். ஸோ அதுக்கு உடல் உணர்வு ஃபுல்லாக உடைக்கணும்னு பாபா நேற்று சொன்னார் இல்லையா? குழந்தைங்க ஏன் வெள்ளை ட்ரெஸ் போடுறதுல விருப்பம் காட்டுறீங்க? இது எதோடைய அடையாளம்? பதில், இந்த பழைய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் நீங்கள் இறந்துட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு வெள்ளை ட்ரெஸ் பிடிச்சிருக்குது. இது மரணத்தை குறிக்குது இல்லையா? பிணத்தின் மீது வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் குழந்தைங்க, நீங்கள் இறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வெள்ளை ட்ரெஸ் போடுறதுடைய அர்த்தம் என்ன? இறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பெண்ணுக்கு விதவை அப்படின்வாங்க இல்லையா? யாருமே கிடையாது கடவுளை தவிர அப்படின்னு இருக்கிறோம். அதனால் சரஸ்வதிக்கு கூட வெள்ளை ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. நீங்கள் ஆன்மீக தந்தைன்னு கூட சொல்ல தேவையில்ல. தந்தைன்னு சொன்னாலே கரெக்டு தான் இல்லையா? நமக்கு பாபா தான், ஆனால் ஆத்மாக்களின் தந்தை அவர். அப்போ பாபானாலே ஆத்மாவின் அப்பான்னு அர்த்தம். குழந்தைங்களுக்கு அவர் புரிய வைக்கிறாருனாலே ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ எல்லோருமே தங்களை சகோதரன் பாய் பாய்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பாபாவும் தன்னுடைய குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். சகோதரன்னா என்ன அர்த்தம்? ஒரு அப்பாவுக்கு பிறந்தவங்க தானே அர்த்தம். ஸோ அவருடைய குழந்தைங்களுக்கு தான் பாபா புரிய வைக்கிறார், எல்லோருக்கும் புரிய வைக்கிறது கிடையாது. இங்கே தான் நம்ம எல்லோரும் சகோதரன் சொல்கிறோம். பகவானுடைய வாக்கு அப்படின்னு கீதையில் கூட இருக்குது. ஆனால் அந்த பகவானுடைய வாக்கு யாருக்கு? அங்கே கீதையில் பாண்டவர்களுக்கு சொல்கிறார். எல்லாருமே பகவானுடைய குழந்தைங்க. அவர் அப்பா அப்படின்னா பகவானுடைய குழந்தைங்க அத்தனை பேரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் தானே. ஸோ அப்போ இந்த குழந்தைங்களுக்கு பகவான் தானே புரிய வச்சிருப்பார், ராஜயோகத்தை கற்பிச்சிருப்பார். இப்போ தான் உங்களுடைய புத்தி போட்டு திறக்குது. இதெல்லாம் யோசிக்காமல் இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் வேறு யாருக்குமே வராது உங்களை தவிர. யாருக்கெல்லாம் இந்த செய்தி கிடைக்குதோ அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு வருவாங்க, படிப்பாங்க. ஸோ மியூசியத்தில் கேட்குறாங்க, நிச்சய புத்தி வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்போமே, சென்டருக்கு வர சொன்னாங்கல்ல, போவோமேன்னு நினைப்பாங்க. ஸோ இங்கே முக்கியமான முதல் விஷயமே, இது யார் பேசுகிறா? ஞானக்கடல் பதித்த பாவனர், கீதையின் ஞான தாத்தா, ஞான வள்ளல் சிவபகவானுடைய வாக்கு. அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? நமக்கு புரிய வைக்கக்கூடியவர் யாருன்றது தான் முதல்ல அவங்களுக்கு தெரியணும். ஞானமெல்லாம் அப்புறம். இல்லாட்டினா புத்திசாலித்தனமாக டைனோசர் எப்போ வந்தது இந்த மாதிரி கேள்விக்கு போய்டுவாங்க. பேசுகிறது கடவுள். அது நிச்சய புத்தி ஆயிடுச்சுன்னா மற்றதை பற்றி யோசிக்க மாட்டோம். அவர் சுப்ரீம் சோலாக, ஞான கடலாக, நிராகாரராக இருக்கிறார் இல்லை? உயர்ந்த ஆத்மா, ஆனால் உடம்பில்லாதவர். ஞானத்திலேயோ கடல். அவர் தான் உண்மையானவர், அவர் சத்தியத்தை தான் பேசுவார். ஸோ இது நிச்சய புத்தி வந்துடுச்சுன்னா பிறகு எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க.
ஸோ அதனால் முதல்ல அந்த பரமபிதா பரமாத்மா தான் இந்த பிரம்மா மூலமாக ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாருன்றதை புரிய வைக்கணும். இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்ன? ராஜ பதவி. அப்போ இந்த ஞானத்தை கொடுக்குறாருனாலே ராஜ பதவியை கொடுக்குறாருன்னு தான் அர்த்தம். இதில் யாருக்கு நிச்சய புத்தி இருக்குதோ, அதாவது அவர் எல்லாருக்கும் அப்பா, பரலோகிக்க தந்தை தான், அந்த பரலோகிக்க தந்தை தான் புரிய வைக்கிறாரு, அவர் தான் எல்லோரையும் விட சர்வசக்திவான் அப்படின்னு யாருக்கு நிச்சய புத்தி இருக்குதோ அவங்க வேறு எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. கடவுளுக்கு தெரியாததான் நமக்கு தெரியும் இல்லையா? சர்வசக்திவான் பேசுகிறாரு, புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் பேசுகிறாரு என்பது மற்ற கேள்வியே வராது. அவர் தான் பதித்த பாவனர் அப்படின்னா அவருடைய நேரத்தில் கண்டிப்பாக இங்கே வருவார். தூய்மையாக்க வேண்டிய நேரம் எதுவோ அப்போ வருவார். இது அதே மகாபாரத போர் இல்லையா? அதுக்கு ரெடியாக ஆயத்தம் இருக்குது உலக நாடுகள்ன்றதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த போரினால் வரக்கூடிய அழிவுக்கு பிறகு விகாரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமான உலகம் உருவாக போகுதுன்னு நமக்கு தெரியும். இது விகார உலகம். இது அழியிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் வேணும் இல்லையா? அதுதான் போர். இதே பாரதம்தான் விகாரமே இல்லாமல் பரிசுத்தமாக இருந்துச்சுன்னு பாவம் மனிதர்களுக்கு தெரியல. அவங்களுடைய புத்தி எதுவுமே சிந்திக்க மாட்டேங்குது. காத்ரேஜ் போட்டு பூட்டி இருக்குது. அதை திறக்கிற சாவி ஒரு பாபா கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால்தான் அவரை ஞானக்கடல், தெய்வீக கண் கொடுக்கிற வள்ளல், படைப்பவர் அப்படின்லாம் சொல்லப்படுது. ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கிறார். உங்களை படிக்க வைக்கிறது யாருன்னு கூட யாருக்கும் தெரியல. எப்போ வெற்றி திலகம் இடுகிறார்களோ அப்போ தாதா புரிஞ்சுக்கிறார். ஏதாவது ஒன்று பேசுகிறாங்க, அதனால் இங்கே முதல் விஷயம் இங்கே பேசுகிறது சிவபகவான்னு புரிய வைங்க. நாங்கள் ஒரு படத்துலையும் கீழே என்ன எழுதியிருக்கிறோம் பாருங்கள். கடவுள் சொல்கிறாரு, கடவுள் வந்திருக்கிறாரு, அவர் தான் சத்தியமானவர் அப்படின்னு புரிய வைங்க. இது புரியாத வரைக்கும் ஏதோ ஒன்று பேசிட்டு தான் இருப்பாங்க. நான் பதித்த பாவனர் சிவன். சாலி கிராமங்களாகிய உங்களை படிக்க வைக்கிறதுக்காகத்தான் நான் பரந்தாமத்துலேருந்து வந்திருக்கிறேன். ஏன்னா பாபா தான் ஞானம் நிரம்பியவர், நாலேஜ்ஃபுல். என்ன நாலேஜ்? சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை புரிய வைக்கிறார். இந்த படிப்பு இப்போ தான் உங்களுக்கு கிடைக்கிது எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து. அவரை தான் சிருஷ்டியை படைப்பவர்னு சொல்கிறோம். ஸோ சிருஷ்டியை படைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? தூய்மை இல்லாமல் இருக்கிற சிருஷ்டியை மீண்டும் தூய்மையாக மாற்றுறாருன்னு அர்த்தம். பதித்த பாவனா வாங்க அப்படின்னு அவரை கூப்பிட்றாங்கல்ல, அப்போ அவருடைய வேலையே அழுக்கானவர்களை தூய்மை ஆக்கிறது தான்ற அறிமுகத்தை கொடுங்க எல்லாருக்கும் முதல்ல. ஸோ அந்த பரமபிதா பரமாத்மாவோட உங்களுக்கு என்ன உறவுன்னு புரிய வைங்க. அவர் தான் சத்தியமானவர், நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்கான சத்தியமான ஞானத்தை எங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு புரிய வைங்க. ஸோ பாபா தான் உண்மையான கண்டத்தை உருவாக்கக்கூடியவர் அப்படின்னு குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா சத்தியமானவர் தான் சத்தியமான கண்டத்தை உருவாக்க முடியும். நீங்கள் நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறீங்க. இப்போ வக்கீல்கிட்ட படிக்க போகிறவங்களுக்கு நம்ம வக்கீல் ஆகிறதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க தானே. அந்த மாதிரி இங்கே பாபா கிட்ட நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற நிச்சய புத்தி உங்களுக்கு இருக்குது. எதுக்காக படிக்கிறோம்? அவருக்கு சமமாக தூய்மையாகி தூய்மையான உலகத்தின் அதிபதியாக தேவதையாக மாறுறதுக்காக அப்படிங்கிற நிச்சய புத்தி இருக்குது. சிலருக்கு நிச்சய புத்தி இருக்குது, ஆனால் போக போக சந்தேக புத்தி வந்துடுது. அப்போ
அவங்க நிறைய பேருக்கு ஞானத்தை கொடுத்துருப்பாங்க. பகவானே படிக்க வைக்கிறாருன்னு பாவனையாக. அப்போ அவங்கக்கிட்ட கேட்பாங்க, என்னங்க கடவுளே படிக்க வைக்கிறாருன்னு சொன்னீங்க, பிறகு ஏன் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு கேட்பாங்க. அதாவது இவங்க சொன்னதை கேட்டு அவங்க நிச்சய புத்தி வந்து போகலை, ஞானத்தை கேட்கல. ஆனால் அவங்க விட்டுட்டு வந்த உடனே கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு மனசாட்சி வருத்தம் இல்லை, சந்தேகம் வந்த உடனே ஓடி போயிடுறாங்க. ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிடுறாங்க. இல்லை, அங்கே சந்தேகம் வர்றதே எதுக்கு? பாவம் செய்யணுங்கிறதுக்காகத்தான். பகவான் வாக்கு, காமம் மிகப்பெரிய எதிரி. அதை வெற்றி அடைந்தால்தான் உலகத்தை வென்றவராக ஆக முடியும். இல்லையா? உலக ராஜ்யத்தை கொடுக்க வந்திருக்கிறாரு. அதுக்கு அவர் வைக்கிற போட்டி என்ன? காமத்தை வெல்லணும். காமத்தை எப்படி வெல்ல முடியும்? ஒரு பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லைன்னா தான் வெல்ல முடியும். அந்தளவுக்கு ஆத்மா அப்போ தான் பலமாகும். ஸோ யார் அந்த அளவுக்கு தூய்மையாக மாறுறாங்களோ அவங்க தான் தூய்மையான உலகத்துக்கு போக முடியும். ஸோ ராஜயோகத்துடைய விஷயமெல்லாம் சங்கமயோகத்தில் தான். அங்கே வந்து கற்றுக் கொடுக்கறதில்ல, அங்கே இதோடைய பலனை அனுபவிப்போம். அதாவது ராஜ்யம் பண்ணுவீங்க. மற்ற ஆத்மாக்கள் கணக்கு வழக்கெல்லாம் முடித்து தண்டனையெல்லாம் அனுபவித்து வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பாங்க பரந்தாமத்தில். இது அழிவுக்கான நேரம் இல்லையா? அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ சத்தியுகத்துடைய ஸ்தாபனை கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நமக்கு புத்தி சொல்லுது. சத்தியுகத்தை தான் தூய்மையான உலகம் அப்படின்னு சொல்கிறோம். மற்ற எல்லோரும் முக்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க இந்த கல்பத்தில் எப்போ வந்தாங்களோ அதே நேரத்தில் அடுத்த கல்பத்துலேயும் வந்து அவங்களுடைய பாகத்தை திரும்ப அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கான முயற்சி பண்ணுறீங்க ஆரம்பத்திலே வர்றதுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? 100% தூய்மையாகணும். அப்படி தூய்மையாகி தூய்மையான உலகத்துக்கு அதிபதி ஆகணும். அதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். எல்லோருமே சொர்க்கத்தில் வந்து தங்களை அதிபதின்னு தான் நினைப்பாங்க. பிரஜைகள் கூட அதிபதி தான் நினைப்பாங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், எல்லா பிரஜைகளுமே இது எங்களுடைய பாரதம் தானே சொல்கிறாங்க. அப்போ பாரதத்தின் அதிபதியாக தானே தன்னை உணர்கிறாங்க. அதேமாரி மிகப்பெரிய மனிதர்கள், சன்னியாசிகள் எல்லாருமே எங்களுடைய பாரதம் தான் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் பாரதத்தில் எல்லோருமே நரகவாசிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம். இப்போ நாம் தான் சொர்க்கவாசி ஆகிறதுக்காக இந்த ராஜயோகத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் சொர்க்கவாசி ஆகிட மாட்டாங்க, எல்லோரும் இந்த ராஜயோகத்தை, இந்த ஞானத்தை எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ மட்டும்தான் இந்த ஞானம் கிடைச்சிருக்குது. மனிதர்கள் வந்து சாஸ்திரங்களை படித்து சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிறது சாஸ்திரங்களின் அதிகாரம். ஸோ இது வந்து பக்தி மார்க்கத்தின் விஷயம், வேத சாஸ்திரங்கள். அதை படிக்கிறதுனால என்ன நன்மை? ஏணிப்படியில் கீழே இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அதெல்லாம் பக்தி மார்க்கம். எப்போ பக்தி மார்க்கம் முடியுதோ அப்போ தான் பாபாவே வரார். அப்போ வந்த பிறகும் பக்தியை பிடிச்சிட்டு இருக்கிறது வேஸ்ட். நான் தான் வந்து எல்லா பக்தர்களுக்கும் பக்தியின் பலனை கொடுக்கணும். ஸோ பெரும்பான்மையானவர்கள் பக்தர்களாகத்தான் இருக்கிறாங்க. இன்னமும் கடவுளே அப்படின்னு எல்லோரும் கூப்பிடுறாங்க. பக்தர்களுடைய வாயிலிருந்து கடவுளே, பகவானேன்னு கண்டிப்பாக வரும். இப்போ பக்திக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்கள் வாயிலிருந்து ஒருபோதும் ஐயோ ஈஸ்வரா, ஐயோ கடவுளே, பகவானே அப்படின்ற வார்த்தையே வராது. அவங்க வாயிலிருந்து ஐயோ கடவுளேன்ற வார்த்தை கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டார். கடவுளுடைய லிமிட்டேஷன் என்னன்னு நமக்கு தெரியும். அவர் எதுலேயும் தலையிடுறது கிடையாது. அவர் விலகி சாட்சியாக தான் பார்க்குறாரு. நம்ம தப்பிச்சுக்கணுன்னா நம்மளும் கடவுளை மாதிரி விலகி சாட்சியாக பார்க்கணும் இல்லையா? வெள்ளம் அடிச்சுட்டு போகுது, டக்குன்னு கையை பிடிக்கிறாரு, கையை கொடுக்குறாரு, டக்குன்னு கையை பிடிச்சிட்டு நம்மளும் மேலே ஓடி போயிடணும், கீழே இருக்கக்கூடாது. இல்லைன்னா துக்கத்தின் வெள்ளத்தில் நம்மளும் அடிச்சுட்டு போவோம். மனிதர்களுக்கு அரை கல்பமாக ஐயோ ஐயோன்னு கத்துற பழக்கம்தான் பயிற்சி ஆகி இருக்குது. ஆனால் அவர் நம்முடைய அப்பான்னு நமக்கு தான் தெரியும்.
அதனால் நீங்கள் ஐயோ கடவுளே, ஐயோ அப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது கிடையாது. அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையணும். ஸோ முதல்ல அப்பா கிட்ட இருந்து நான் சொத்தை அடையிறேன்ற அந்த நிச்சய புத்தி இருக்கணும். நிச்சய புத்தி தான் முக்கியம். முதல்ல அது இருக்கணும். பாபா அந்த சொத்தை அடையிறதுக்கான அதிகாரத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்குறார். ஏன்னா உண்மையான அப்பா இல்லையா இவர்? இவங்க என்னுடைய குழந்தைங்க. இவங்களுக்கு நான் ஞான அமிர்தத்தை கொடுத்து ஞான சிதையில் உட்கார வச்சு ஆழ்ந்த தூக்கத்திலேருந்து எழுப்பி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு பாபா சொல்கிறார். ஸோ இதுதான் ஒரே லைனில் கல்லறையிலிருந்து இறுதியில் எழுப்புவேன்ட்டு பைபிள் குரானில் இருக்கும். எப்படி எழுப்புறார்? ஞான அமிர்தத்தை கொடுத்து எழுப்புறார். அஞ்ஞான தூக்கத்திலிருந்து எழுப்புறார். ஸோ ஞானத்தை எடுத்த ஆத்மாக்கள் சொர்க்கத்திலையும், அதாவது சுகதாமத்திலையும், ஞானத்தை எடுக்காத ஆத்மாக்கள் சாந்தி தாமத்திலையும் இருப்பாங்க. சுகதாமத்தை விகாரமற்ற உலகம்னு பேர். ஸோ இப்போவே ஞானத்தை எடுத்து விகாரத்தை வென்றவர்கள் தான் சுகதாமத்துக்கு போக முடியும். அங்கே சம்பூர்ண நிர்விகாரி தேவதைகள் தான் இருப்பாங்க. பரந்தாமம் இனிமையான வீடு, ஸ்வீட் ஹோம், நம்மளோட வீடு. அது நடிகர்களாகிய நாம், அதாவது ஆத்மாக்கள் எல்லாமே அந்த சாந்தி தாமத்தில் இருந்து தான் இங்கே நடிக்க வரும் அப்படின்னு நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆத்மாக்களின் வசிப்பிடம் இது கிடையாது, இந்த பூமி கிடையாது. நாம் அங்கேருந்து தான் வரும். ஏலியன் ஏலியன் ஏலியன்னு ஏலியனே தேடுறாங்க இல்லை, நாம் தான் அங்கேருந்து வந்திருக்கிறோம். மற்றபடி அந்த ஸ்தூலமான நடிகர்கள் இங்கேயே வசித்து இங்கேயே ஒரு ஸ்டேஜ் போட்டு நடிக்கிறாங்க. ஆனால் இந்த எல்லையற்ற நாடகத்தில் நடிக்கிறது ஆத்மா, அது அங்கேருந்து வருது. மற்றபடி இந்த எல்லைக்கட்பட்ட நாடகத்தில் நடிக்கிறவங்க வீட்டிலருந்து வருவாங்க. அங்கே நாடகம் நடக்கிற இடத்துல ட்ரெஸ்ஸை மாற்றி அலங்காரம் பண்ணிவிட்டு நடிப்பாங்க, வேஷம் போட்டு நடிப்பாங்க. நம்முடைய வீடு சாந்தி தாமம். ஸோ 84 பிறவி, 84 வேஷம் போட்டு நடிச்சாச்சு. இப்போ மீண்டும் திரும்பி வீட்டுக்கு போகிறோம்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லை, நடிச்சிட்டு போகிறோம். அது நிறைய பாட்டுலலாம் கூட இருக்குல்ல, ஆட்டம் முடிந்தால் ஓட்டம் எடுப்போம் அப்படின்லாம். எல்லா நடிகர்களும் மேடைக்கு வந்த பிறகு தான் மறுபடியும் பாபா வரார் எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறதுக்காக. ஸோ அதனால தான் பாபாவை விடுவிக்கக்கூடியவர், இந்த துக்கதாமத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு வரார். அடுத்தது வழிகாட்டி, பரந்தாமம் மற்றும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை சொல்லக்கூடிய வழிகாட்டி அப்படின்னு சொல்லப்படுது. துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ துக்கத்துலேருந்து இந்த மனிதர்கள் எல்லாம் நிற்கிறாரு. பிறகு இந்த மனிதர்கள் எங்கே போவாங்க? இவ்வளோ பேர் பரந்தாமத்துக்கு போவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தகுதிப்படுத்துகிறாரு. அவர் மேலே நிச்சய புத்தி உள்ளவர்கள் தகுதி அடையிறாங்க, மற்றவர்கள் பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. பதித்த பாவனரை எல்லோரும் எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கன்ற. இல்லை, எல்லாருமே கூப்பிடுறாங்கல்ல, எதுக்கு கூப்பிடுறாங்க? அவங்களுடைய மரணத்துக்காக தான் கூப்பிடுறாங்க. அதனால தான் அழிக்கும் கடவுள் சிவன்னே சொல்கிறாங்க. ஏன்னா இந்த துக்கமான உலகத்தில் வசிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்றாங்க. அப்போ இவங்க எல்லோருமே முக்தியை ஏற்றுக்கிறாங்க, அதாவது முக்தியைத்தான் ஏற்றுக்கிறவங்களாக இருக்கிறாங்க. சொர்க்கம் இல்லை, இங்கேருந்து தப்பிச்சா போதும், பிறவா நிலை வேணுன்றாங்க. பாரதத்துடைய பழமையான ராஜயோகம் எவ்வளோ பிரபலமானது. ஸோ அந்த பழமையான ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குற நாங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு சாது சன்னியாசிகள் போகிறாங்க, ஹடயோகிகள் போகிறாங்க. உண்மையிலே ஹடயோகிகளுக்கு ராஜயோகத்தை பற்றியே தெரியாது. அவங்களுடைய யோகமே தப்பான யோகம், ஹடயோகம் இல்லையா, உடலை வச்சு பண்ணுறது. ஸோ அதனால் நீங்கள் போய் உண்மையான ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கணும். மனிதர்கள் சன்னியாசிகளுடைய காவி ட்ரெஸ்ஸை பார்த்து அவங்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க. புத்த மதத்தில் கூட சன்னியாசிகளை காவி ட்ரெஸ்ஸை போட்டு இருக்கிறத பார்த்து
அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க இல்லையா? காவி ட்ரெஸ்ஸை பார்த்தாலே மதிப்பு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மதிப்பை பார்த்து தான் சன்னியாசிகளாகவே ஆகிறாங்க இல்லையா? அது ரொம்ப ஃபேமஸ். தாய்லாண்டெல்லாம் நிறைய சன்னியாசிகள் இருப்பாங்க போல இருக்கு. பௌத்த தர்மத்தில் கூட ஆரம்பத்தில் யாரும் சன்னியாசி ஆகிறது கிடையாது. எப்போ பாவம் அதிகமாகுதோ அப்போ தான் பௌத்த தர்மத்திலையும் சன்னியாச தர்மம்னு ஸ்தாபனை ஆகுது. அப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா? ஃபஸ்ட்டு சன்னியாச தர்மமே கிடையாது அங்கே. இங்கே எப்படி இந்து தர்மத்தில் தனியாக சன்னியாச தர்மம் வருதோ அதுமாதிரி பௌத்த தர்மத்துலேயும் வருது, கிறிஸ்தவ தர்மத்துலேயும் இருக்குது இல்லையா? கன்னியாஸ்திரி அவங்கெல்லாம் அப்படி தானே இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் அந்த ஆத்மாக்கள் மேலேருந்து வருது, அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது மேலேருந்து வர வர. அதனால் வந்த உடனே சன்னியாசத்தை கற்பித்து என்ன பண்ணுவாங்க? ஸோ கொஞ்ச நேரம் சுகத்தை அனுபவிச்சுட்டு பிறகு பாவம் செஞ்சு துக்கம் வரும்போது தான் அவங்களுக்கு வைராக்கியம் சன்னியாசம் போகிறாங்க. அது கூட இங்கேருந்து தான் காப்பி அடிக்கிறாங்க இல்லையா? இந்த துக்கத்தின் உச்சத்தில் பாபா இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை எல்லையற்ற சன்னியாசி ஆக்குறாரு இல்லையா? இதோடைய நினைவாக அங்கேயும் வருது. கிறிஸ்தவர்கள் கூட சன்னியாசிகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறாங்க. ஸோ காவி உடையில் கிடைக்கிற வருமானம் தான் ஹடயோகிகளுடையது. நீங்கள் வீடு வாசலையெல்லாம் விட வேண்டிய அவசியம் கிடையாது. அதேமாதிரி வெள்ளை ட்ரெஸ்ஸு தான் போடணுன்ற கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் வெள்ளை ட்ரெஸ் போடுறது நல்லது. நீங்கள் பட்டியில் இருந்ததுனால, பட்டியில் எல்லோரும் வெள்ளை ட்ரெஸ் போட்டதுனால அது உங்களுக்கு பிடிச்சிடுச்சு, அதை அப்படியே பழகிடுச்சு, அதே போட்டுக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே வெள்ளை ட்ரெஸ்ஸை விரும்புகிறாங்க. அரசியல்வாதியிலேருந்து பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் கூட வெள்ளை ட்ரெஸ் தானே போட்டுருக்குறாங்க. அதேமாதிரி மனிதர்கள் இறந்துட்டாங்கன்னா கூட வெள்ளை போர்வையை வச்சு தான் போர்த்துறாங்க. பாபா சொல்கிறார், நீங்கள் எதுக்காக வெள்ளை ட்ரெஸ் போடுறீங்க? ஏன்னா இறந்து வாழறீங்க. பாபா குழந்தை ஆயின உடனே கலியுகத்துலேருந்து இறந்துட்டீங்க. கலியுகத்தில் உள்ள எதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்படி இறந்து வாழறதுனால தான் வெள்ளை ட்ரெஸ் போடுறது நல்லது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதனால் முதல்ல யாராக இருந்தாலும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். 2 தந்தை இருக்கிறாங்க நமக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுல, அவங்க புரிஞ்சுக்கிறதுல நேரம் எடுக்குது. ஏன்னா பட விளக்கத்தில் அந்தளவுக்கு புரிய வைக்க முடியாது. சத்தியுகத்தில் எல்லோருக்கும் ஒரு அப்பா தான். அதுக்கப்புறம் பக்தி மார்க்கத்தில் துக்கம் வர்றதுனால கடவுளை நினைக்கிறோம், அதனால் 2 அப்பா. ஆனால் இப்போ மட்டும்தான் 3 அப்பா. அந்த 3ஆவது அப்பா பிரம்மா மூலமாக தான் சிவபாபாவே வரார். ஸோ அப்போ அவருடைய முக்கியத்துவமும் நாம் சொல்லணும். அவரை தான் ஆதாம்னு சொல்கிறாங்க. ஸோ பிரம்மா உடலில் பகவான் வரார். அப்போ சிவபாபா மட்டும் இல்லை, பிரம்மாவும் எல்லோருக்கும் அப்பாவாக இருக்கார். அதனால தான் ஆதிபிதான் தானே சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ஆதி தேவன் லௌகீக தந்தையாகவும் இருக்கிறார். சரி, இப்போ 3 தந்தையில் யாருடைய சொத்து உயர்ந்த சொத்து? நிராகார தந்தை கொடுக்கறது தான் உயர்ந்த சொத்து, சொர்க்கத்தையே கொடுக்குறார். ஆனால் எப்படி கொடுப்பார்? பிரம்மா மூலமாக தான் கொடுப்பார். இந்த படத்தை வச்சு நீங்கள் நல்லா புரிய வைக்கலாம். ஸோ சிவனை பார்வதி ஏற்றுக்க மாட்டேன், சிவனை மட்டும்தான் ஏற்றுக்குவன்ட்டு யாரோ ஒரு முனிவர் சிவனை மட்டும் வண்டு வேடம் எடுத்து சுற்றி வந்ததெல்லாம் காட்டுவாங்க. எல்லாமே இங்கத்திய விஷயந்தான். அப்போ தான் சிவன் சொல்கிறார், 2 பேரும் ஒன்றாகவே அர்த்தநாரீஸ்வரர் ரூபம் காட்சி கொடுக்குறார். ஸோ அப்படின்னு அர்த்தம், பிரம்மா உடல் மூலமாக சிவபாபா சொல்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் நல்லா படத்தை வச்சு புரிய வைக்க முடியும். சிவபாபாவோ நிராகாரர், அவருக்கு உடம்பு கிடையாது. அதனால் இந்த பிரஜாபிதா பிரம்மா ஆதிதேவ் மூலமாகத்தான் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஸோ இந்த ஆதிதேவ் தான் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா. நீங்கள் எல்லோருமே சகோதரன் சகோதரி ஆகிட்டீங்க. ஏன்னா சிவபாபாவுக்கும் நீங்கள் எல்லோரும் குழந்தைங்க, பிரம்மாவுக்கும் நீங்கள் எல்லோரும் குழந்தைங்க. ஸோ உடலால் ஆண் பெண் பிரிஞ்சு இருந்தாலும் புத்தியினால் சகோதரன் சகோதரன்னு புரிஞ்சுக்கிறீங்க.
அல்லது சகோதரன் சகோதரி இல்லையா. உடல்னு பார்த்திங்கன்னா சகோதரன் சகோதரி, ஆத்மான்னு பார்த்திங்கன்னா சகோதரன் சகோதரன், அவ்வளோதான். வேறு எந்த உறவும் கிடையாது. இந்த இது பக்காவாக ஆக தான் உங்களுக்கு சொத்து கிடைக்கிது. பாபா கிட்டேருந்து சொத்து அடையிறீங்க இல்லையா, அப்பா கிட்டேருந்து சொத்து அடையிறோம். அப்போ உண்மையிலே சகோதரன் சகோதரின்ற உணர்வு ஆழமாக பதிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்குள்ளே குற்றப்பார்வை இருக்க முடியாது, இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதில் கவனம் கொடுக்கணும். நேற்று சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் உங்களை பார்க்கக்கூட நான் விரும்பலை, என்னை பார்க்கவே வராதிங்கன்னு சொல்லியிருந்தார். எவ்வளோ கடுமையான வார்த்தை இல்லையா. ஒருவேளை 2 பேருக்குள்ளேயுமே அந்த விகார பார்வை ரொம்ப இழுத்துடுச்சுன்னா விழுந்துடுறாங்க, பாபாவை மறந்துடுறாங்க, அப்பான்றதை மறந்துடுறாங்க. அப்போ இல்லையா, ஒரு அப்பாவுக்கு பிறந்தவங்க நாமன்றதை மறந்துடுறாங்க. நீங்கள் என்னுடைய குழந்தையாகி முகத்தில் கரியை பூசிட்டீங்க இல்லையா. அப்பாவுக்கு தானே அசிங்கம் இல்லையா. ஒரு அண்ணன் தங்கச்சி காமத்தில் ஈடுபடுறாங்கன்னா அந்த அப்பாவுக்கே அசிங்கம் தானே அது. எல்லையற்ற தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸோ அதனால தான் எல்லையற்ற உள்ளுணர்வுக்கு வாங்க, எல்லைக்குட்பட்டதில் சிக்கிக்காதீங்கன்றார். எல்லைக்குட்பட்டதில் சிக்கிக்கிட்டிங்கன்னா அந்த லௌகிக அப்பாவுக்கு பிறந்தவங்க மட்டும்தான் நீங்கள் அண்ணன் தங்கச்சியாக நினைப்பீங்க. எல்லையற்ற உள்ளுணர்வுக்கு வந்தீங்கன்னா எல்லாருமே அண்ணன் தங்கச்சி தான். ஸோ இந்த போதை ஏறணும் இல்லையா, எல்லையற்ற உள்ளுணர்வின் போதை ஏறணும். குடும்பத்திலையும் இருக்கணும், விட்டுட்டு போகிறது கிடையாது. லௌகிக உறவினர்கள்கிட்டையும் பழகணும். யார் கூடயுமே நாங்கள் பேச மாட்டோம், பிரம்மகுமாரி ஆகிட்டோம் அப்படி கிடையாது. பேசணும், விடுபட்டும் இருக்கணும் இல்லையா. அன்பாகவும் இருக்கணும், விடுபட்டும் இருக்கணும், விலகியும் இருக்கணும். அதுதான் அங்கே டேலண்ட் இல்லையா. ஏன்னா சொர்க்கத்திலேயும் எல்லா உறவும் இருக்கும். நீங்கள் தனியாகவே இருந்தீங்கன்னா இப்போ சன்னியாசியாக தான் போகணும். லௌகீக தந்தையை நீங்கள் அப்பான்னு தானே கூப்பிடுறீங்க, அவர் ஆனால் உண்மையில் அவர் உங்களுக்கு சகோதரன் தான். அதுக்காக என்ன சகோதரன் அண்ணானா கூப்பிட முடியாது. ஸோ சாதாரணமாக பார்த்தா அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. இவர் நம்முடைய லௌகீக தந்தை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்படியே மறந்துட மாட்டீங்க. அதே மாதிரி இவர் நம்முடைய பரலௌகிக தந்தை. ஞானம் இருக்குது இல்லையா, இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ஸோ இப்போ அப்பாவை பேர் சொல்லி கூட கூப்பிட்றாங்கன்றார் பாபா. 69க்கு முன்னாடி 1969க்கு முன்னாடியே அப்படி ஆகி இருக்குது போல இருக்குது. அப்பாவை அம்மாவை பேர் சொல்லி கூப்பிட்றது அது கூட மக்களுக்கு பெருசாக தெரில. எது பெருசாக தெரியுது அப்படின்னா, சகோதரன், அண்ணன், அக்கா அப்படின்னு கூப்பிட்டா வித்தியாசமாக தெரியும் இல்லையா. இவங்களுக்கு ஏதோ ஆயிட்ஷிப்பில் இருக்குதுன்னு நினைப்பாங்க. ஸோ இதில் ரொம்ப யுக்தி இருக்கணும். ஆக்சுவலாக இவங்க கூட பிரதர்ன்னு தான் கூப்பிடுவாங்க. ஜெகோவின் சாட்சிகள் அப்பா அம்மாவே அப்படி தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன், பிரதர் சிஸ்டர்னு. இதில் ரொம்பவும் யுக்தி வேணும். ஆக்சுவலாக மற்றவங்க கிட்ட மட்டும் அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதனால் யுக்தியாக நடந்துக்கணும். உள்ளுக்குள்ளே சகோதரன்னு புரிஞ்சுக்கணும், வெளியில் ஆக்சுவலாக என்ன உறவோ அந்த உறவு சொல்லி கூப்பிட வேண்டியது தான். ஏன்னா உங்களது ரொம்ப குப்தமான ஞானம், வேறு யுகத்துக்கான ஞானம். இந்த யுகத்தில் இது வித்தியாசமாக தான் பார்க்கப்படும். அதனால் உங்களுடைய உறவும், அந்த சகோதர உறவும் மறைமுகமாக இருக்குது. மறைமுகமாக இருந்தாலும் அது மைண்டில் கெட்டியாக பிடிச்சிக்கணும், ரொம்ப ரொம்ப யுக்தியாக நடந்துக்கணும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கறது ரொம்ப நல்லது. லௌகீகத்தில் விடுபட்டும் இருக்கணும், பராமரிக்கவும் செய்யணும் குடும்பத்தை இல்லையா. அந்த குடும்பத்துலேருந்து விடுபட்டு இருக்கணும் புத்தியினால். அதே நேரத்தில் அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும். ஏன்னா கர்ம கணக்கு இருக்கிறனால தான் அங்கே அந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க. ஆனால் புத்தி மேலே இருக்கணும் இல்லையா. இப்போ நம்ம மேலே போகணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து, மேலே இருக்கிற தந்தைக்கிட்ட இருந்து தான் சொத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். மற்றபடி நீங்கள் மாமா, சித்தப்பா, சித்தி இவங்களெல்லாம் என்னென்ன பேர் சொல்லி கூப்பிட்றீங்களோ அப்படி தான் கூப்பிட போகிறீங்க. அந்தந்த உறவு சொல்லி தான், உறவு முறை சொல்லி தான் கூப்பிட போகிறீங்க. ஏன்னா பிரம்மகுமாரி ஆகாதவங்களுக்கு சகோதரன் சகோதரிங்கிறத புரிஞ்சிக்க மாட்டாங்க.
யார் பிரம்மகுமார் குமாரி ஆகி இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும். வெளியில் இருக்கிறவங்க முதல்ல கேட்டு ஆச்சரியப்படுவாங்க, ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நல்ல புத்தி வேணும். பாபா குழந்தைகளாகிய உங்களை விசால புத்தியுடையவர்களாக மாற்றுறார். முதல்ல நீங்கள் எல்லைக்குட்பட்ட புத்தியுடையவராக இருந்தீங்க, இப்போ எல்லையற்ற புத்தியுடையவர்களாக ஆகிட்டீங்க இல்லையா? இப்போ எல்லைக்குட்பட்ட உறவெல்லாம் உடச்சிட்டு வெளில வந்தாச்சு இல்லையா? கோழி குஞ்சு அந்த முட்டை ஓட்டை உடச்சிட்டு வெளில வர்ற மாதிரி இந்த உடம்பை உடச்சிட்டு வெளில வந்துட்டோம். வெறும் ஆத்மா. இப்போ எல்லா உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை தான் நம்ம பார்க்குறோம், உடம்பை பார்க்குறது கிடையாது. அதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்டதில் நம்ம புத்தி வந்துடுச்சு அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ சிவபாபா நமக்கு எல்லையற்ற தந்தை. மற்றவர்கள் எல்லோரும் நம்முடைய சகோதரன் சகோதரிகள். மற்றபடி உறவுகளில் மருமகள் தான் கூப்பிட போகிறாங்க, மாமியாருன்னு தான் கூப்பிடுவாங்க, சகோதரின்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ மாமனாரும் அதாவது மாமியார் மருமகள் 2 பேரும் வரலாம், அதுக்காக சிஸ்டர்னு கூப்பிட மாட்டாங்க, அத்தன் தான் கூப்பிடுவாங்க. வீட்டில் இருந்தாலும் ரொம்ப யுக்தியோடு நடந்துக்கணும். ஆனால் புத்தினால் சகோதர ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தாலே மரியாதை கொடுப்போம். ஏன்னா சகோதரன் சகோதரினா ஈக்குவல் உறவு இல்லையா? உலகியல் வழக்கத்தையும் வெளிப்புறமாக கடைப்பிடிக்க வேண்டி இருக்குது. இல்லைன்னா அவங்க என்னங்க கணவனை சகோதரன்றாங்க, மாமியாரை சகோதரின்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஞானத்தின் விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ உங்களுடைய வழியும் முறையும் நீங்கள் தான் அறிவீர்கள் அப்படின்னு கடவுளை சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் அவருடைய குழந்தையாகிட்டீங்க. ஸோ இப்போ அவருடைய வழி எதுவோ அதுதான் உங்களுடைய வழி. அதனால் ரொம்ப கவனமாக நடக்க வேண்டி இருக்குது இல்லையா? இன்னும் கலியுகத்தை விட்டு போகலை இல்லையா? அதனால் வெளிப்புறமாக கலியுகத்தில் வாழற மாதிரி வெளிப்புறமாக அந்த உறவுகள் சொல்லி அழைக்கிறோம். எங்கேயுமே எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. அதனால் பட கண்காட்சியில் குழந்தைகளாகிய நீங்கள் நமக்கு இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறவர் கடவுள் அப்படின்னு முதல்ல புரிய வைக்கணும். முதல் விஷயம் கடவுள் புரிய வைக்கிறாருன்றது தான் முக்கியமான விஷயம். அவர் யார்? ஏன்னா இப்போ மற்ற மதத்தில் என்ன சொல்லுவாங்க? அதை யார் சொன்னது? இயேசு சொன்னது. அதை யார் சொன்னது? நபி சொன்னது. இங்கே யார் சொல்கிறா? கடவுள் சொல்கிறார். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இயேசு உடம்புல பரிசுத்த ஆவி சொல்லியிருக்கலாம், கடவுள் கிடையாது. நபி உடம்புல ஜிப்ரேல் சொல்லியிருக்கலாம், கடவுள் சொல்ல. ஆனால் இங்கே கடவுள் சொல்கிறார். இதை மெயினாக புரிய வைக்கணும். நிராகாரர் சிவனா ஸ்ரீகிருஷ்ணரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா? கோயிலே மனித உடல் இல்லாமல் யாருக்கு வச்சுருக்குறாங்க? சிவனுக்கு தான் லிங்க ரூபம் வச்சுருக்கிறாங்க. சிவ ஜெயந்திக்கு பிறகு தான் கிருஷ்ண ஜெயந்தியும் வருது லௌகீகத்திலையுமே கூட. ஏன்னா பாபா ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து நம்மளை கிருஷ்ணராக மாற்றுறார். ஸோ பாபா பிறந்த பிறகு தான் கிருஷ்ணர் பிறக்கிறார். ஆனால் பாபாவோட பார்வதி தேவி நாம் பிறந்துடுறோம் இல்லையா? குழந்தைங்களுடைய புத்தியில் சிவபாபா வராத வரைக்கும் சிவஜெயந்தி கொண்டாட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் வரதுக்கு முன்னாடியே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பக்தி மார்க்கத்தில். அது முந்தைய கல்பத்தில் வந்ததுடைய நினைவு. ஆனால் இப்போ தான் உண்மையான பிறந்த நாள் கொண்டாடுறோம். அவங்க நினைவை கொண்டாடுறாங்க. இங்கே நிஜத்திலே கொண்டாடிட்டு இருக்கிறோம் தினம் தினம். சிவபாபா தான் விஷ்ணுபுரியை ஸ்தாபனை பண்ணுறார். ஸோ விஷ்ணுபுரி ஸ்தாபனை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாட முடியும்? இப்போ தான் அவர் கூட இருக்கிற அத்தனை பேரையும் இப்போ தான் உருவாக்குறார், கிருஷ்ணர் உட்பட. ஆனால் இவங்க கிருஷ்ணரின் பிறப்பை இப்போயே கொண்டாடுறாங்க. காரணம் புரிஞ்சிக்கலை. கிருஷ்ணன் இளவரசராக இருந்தார். அப்போ கண்டிப்பாக சத்தியுகத்தில் தானே இளவரசராக இருந்திருப்பார். தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருக்கும். ஏன்னா ஒரு கிருஷ்ணருக்கு மட்டும் அங்கே ராஜ்யம் கிடைச்சிருக்காது. கண்டிப்பாக கிருஷ்ணபுரியே இருக்கும் இல்லையா? அங்கே நிறைய ராஜாக்கள் இருப்பாங்க. அது கிருஷ்ணபுரி, இது கம்சபுரி. கம்சபுரி அழிந்து தான் கிருஷ்ணபுரி ஸ்தாபனை ஆகுது. அங்கே கூட கம்சன் அழிந்த பிறகு தான் கிருஷ்ணர் அரியணை ஏறுறார் இல்லையா?
ஸோ பாரதத்தில் தான் கிருஷ்ணபுரியும் இருக்குது, கம்சபுரியும் இருக்குது. ஸோ கம்சபுரி உலகம் ஃபுல்லாக இருக்குது, பட் பாரதத்தில் தான் கிருஷ்ணபுரி. புது உலகத்தில் இந்த கம்சனுக்கெல்லாம் வேலையே கிடையாது, யாருமே இருக்க மாட்டாங்க. கலியுகத்தில் தான் கம்சபுரி இருக்குது. கலியுகத்தை தான் கம்சபுரின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க தான் இருப்பாங்க. தேவதைகள் எந்த போரும் பண்ணலை இல்லையா? போர் இல்லாத உலகம் இருந்ததா? வரலாறு ஃபுல்லாக போர் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வரலாறு எழுதுவதற்கு முன்பு போர் இல்லாமல் இருந்தது, சொர்க்கமாக இருந்தது இதே பாரத பூமின்னு அவங்களுக்கு தெரியாது. கிருஷ்ணபுரின்னு சொன்னாலும் சரி, தெய்வீக சம்பிரதாயம்னும் சொல்லலாம், கிருஷ்ணபுரின்னும் சொல்லலாம், விஷ்ணுபுரின்னும் சொல்லலாம். எல்லாமே ஒன்று தான். இங்கே இருக்கிறது அசுர சம்பிரதாயம். மற்றபடி தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் எப்படி சண்டை நடக்கும்? அவங்க இருக்கிறது சத்தியுகத்தில், அசுரர்கள் இருக்கிறது கலியுகத்தில். அதே மாதிரி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் கூட சண்டை நடக்கலாம். நாம் தான் பாண்டவர்கள், நம்மள ஞானத்தை எடுக்காதவர்கள் கௌரவர்கள். நாம் அவங்க கூட சண்டையாக போட்டுட்ருக்குறோம். நீங்கள் இப்போ ராவணன் மீது வெற்றி அடைகிறீங்க. இந்த 5 விகாரங்களை நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா உலகத்தையே வென்றவராக நீங்கள் ஆகிடுவீங்க. ஸோ அப்போ உலகத்தை வெல்வதற்கு நீங்கள் எந்த சண்டையும் போடுறது கிடையாது. சண்டைன்ற பேரை எடுத்தாலே இம்சை ஆகிடும் இல்லையா? இங்கே ரொம்ப முக்கியம், முழுக்க முழுக்க அமைதி, சகித்து கொள்ளும் மார்க்கம் நம்ம மார்க்கம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். ஏன்னா சண்டைனாலே இம்சைன்னு ஆகிடுது இல்லையா? ராவணன் மீது வெற்றி அடைகிறோம், அவ்வளோதான். அதுவும் எப்படி? அஹிம்சை மூலமாக. ஏன்னா அஹிம்சையாக இருந்தால் தான் அவனை வெற்றியாக அடைய முடியும். இம்சை பண்ணிங்கனாலே நீங்கள் ராவணன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னது? பாபாவை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். கோபம் அழியும், காமம் அழியும், எல்லா விகார குணங்களும் அழியும், பாவங்கள் அழியும். மற்றபடி இதில் சண்டை போடுற விஷயமெல்லாம் கிடையாது. நீங்கள் தமோ பிரதானமாக ஆகி இருக்கிறீங்க, இப்போ மறுபடியும் சதோ பிரதானம் ஆகணும். அதுக்காக தான் பாரதத்தின் மிக பழமையான பெருமை வாய்ந்த ராஜயோகத்தை பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இந்த ராஜயோகம் என்னது? பாபாவோட புத்தி யோகத்தை இணைக்கணும், அவ்வளோதான். அப்போ தான் நம்மளுடைய பாவம் விலகும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபாவை தான் பதித்த பாவனர்னு சொல்கிறோம். அதனால் அவரோட தான் புத்தி யோகத்தை இணைக்கணும். அப்போ தான் நம்ம பாவனமாக, அதாவது தூய்மையாக ஆக முடியும். இப்போ நீங்கள் அவரோடு ப்ராக்டிக்கலாக தொடர்பு கொள்ளுங்கள் புத்தியினால். இதில் சண்டை போடுற விஷயம்லாம் எதுவும் கிடையாது. யார் நல்லா இந்த ஞானத்தை படிக்கிறாங்களோ, பாபாவோடு புத்தியின் தொடர்பை எப்போவுமே இணைச்சி வச்சுருக்கிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து தான் அவங்களுக்கு தான் பாபா கிட்டேருந்து முழு சொத்து கிடைக்கிது. நல்லது. அற்புதமான முதலை கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, சகோதரன் சகோதரின்ற பார்வையை பக்காவாக்குற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். லௌகீக பந்தனங்கள்லேருந்து விடுபட்டு லௌகீக குடும்பத்தை பராமரிக்கணும். ரொம்ப யுக்தியாக நடந்துக்கணும். கொஞ்சம் கூட விகார பார்வை இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நீங்கள் பாபாவை அப்பான்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. இறுதி காலத்தில் முழுமையான தூய்மை இருக்கணும் இல்லையா? ஆனால் இறுதி காலம்தான் ரொம்ப அழுக்காக உலகம் மாறும். ஸோ ரொம்ப நம்மளை எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். பாபா கிட்டேருந்து முழு சொத்தை அடையணும். அதுக்கு நல்லா படிக்கணும். பதித்த பாவனர் பாபாவோடு நினைவை இணைத்து தூய்மையாகணும். வரதானம், தன்னுடைய சம்பூர்ணத்தாவின் ஆதாரத்தின் மூலமாக நேரத்தை அருகாமையில் கொண்டுட்டு வரக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், நேரமோ உங்களுடைய படைப்பு. நீங்கள் மாஸ்டர் படைப்பவர். பாபா படைப்பவர்னால் நீங்கள் மாஸ்டர் படைப்பவர். ஸோ படைப்பவர் படைப்புடைய ஆதாரத்தில் இருக்கக்கூடாது. படைப்பு தான் படைப்பவருடைய ஆதாரத்தில் இருக்குது. ஸோ அதனால் படைப்பவருக்கு படைப்பு அடிமையாக இருக்கணும். படைப்புக்கு படைப்பவர் அடிமை ஆகிடக்கூடாது. அதனால் நேரம்
தானாகவே உங்களை சம்பூர்ணமாக்கிடும்னு யோசிச்சுட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காதீங்க இல்லையா. பாபா சொல்கிறது நாடகம் என்னை நடத்த வைக்கிது, நாடகத்தின்படி நான் ஞானத்தை கொடுக்குறேன்றது எதுக்குன்னா, நான் பண்ணுறேன்ற அகங்காரம் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த ஞானத்தை சொல்கிறார். அதே ஞானத்தையே எடுத்துக்கிட்டு நாடகம் என்னையும் பண்ண வைக்கணும், கம்முன்னு இருக்கக்கூடாது, தானாலாம் ஆகாது, நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். நீங்கள் சம்பூர்ணமாகி நேரத்தை பக்கத்தில் எடுத்துகிட்டு வரணும். எப்படிப்பட்ட தடை வந்தாலும் நேரத்தின்படி அது கண்டிப்பாக விலகி போயிடும். இருந்துக்கிட்டே இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் அமைதியாக பாபா மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நேரத்துக்கு முன்னாடி பரிவர்த்தனை சக்தி மூலமாக உங்களுடைய தடையெல்லாம் மாற்றிடுங்க, வழியாக மாற்றிடுங்க. பலகீனத்தை எல்லாம் பலமாக மாற்றிடுங்க. அதுக்கு என்ன தேவை? பரிவர்த்தனை சக்தி. டக்குன்னு மாற்றணும். ஸ்டேரிங் வீல் திருப்புறது. பலகீனமான எண்ணங்கள்லேருந்து பாசிட்டிவான எண்ணங்கள். நான் யாரோட குழந்தை, நான் யார் இல்லையா, மேக்கோன் மேராக்கோன், நான் ஆத்மா, சாதாரண ஆத்மா இல்லை, ஸ்வதஷ்ண சக்கரதாரி ஆத்மா, சர்வசக்திவான ஆத்மா, இப்படி என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ அது எல்லாத்துக்கும் மேலே பாபாவோட குழந்தை. அது டக்குன்னு மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிராப்தி கிடைக்கும். நேரத்தின் ஆதாரத்தில் நீங்கள் மாற்றம் அடைஞ்சிங்கன்னா அதோடைய பிராப்தி உங்களுக்கு கிடைக்காது. நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மாற்றம் அடைந்தால்தான் அதோடைய பிராப்தி பலன் உங்களுக்கு கிடைக்கும். பரிவர்த்தனை சக்தியின் மூலமாக அதுக்கு முன்னாடியே தூய்மையாகணும். ரொம்ப நாள் முன்னாடியே தூய்மையானால் தான் மற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் முயற்சி பண்ணணும். படைப்புக்கு நீங்கள் அடிமையாகக்கூடாது. படைப்பு உங்களுக்கு அடிமை, கர்மேந்திரியங்கள் உங்களுக்கு அடிமை, மனம் புத்தி உங்களுக்கு அடிமை. அதுக்கு நீங்கள் அடிமை ஆகக்கூடாது. சமஸ்காரத்துக்கு நீங்கள் அடிமை ஆகக்கூடாது. சம பவர்ஃபுல்லான வரதானம் இது. ஸ்லோகன்: கர்மம் மற்றும் யோகம் ரெண்டும் எப்போவுமே சமமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உண்மையான கர்ம யோகி இல்லை. கர்மத்துக்கும் யோகத்துக்கும் சமநிலை இருக்கணும். அப்படின்னு தான் காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புத்தி பாபா கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். பாபா கூட பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன வேலை செஞ்சாலும், யார் கூட பேசினாலும் பாபா கிட்ட, பாபா முன்னாடி நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. எப்படி ஒரு கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறாங்க, வேறு யார் கூடயோ மனைவியோ கணவனோ பேசினா கூட என் மனைவி இருக்கிறான்ற அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குல்ல, அப்படி இருக்கணும். அதனால தான் பாபாவோட அந்த கணவன் மனைவி உறவு ரொம்ப முக்கியமான உறவு. பிரியதர்ஷினி உறவு. அப்படி இருக்கிறவங்க தான் உண்மையான கர்மயோகி. அவ்யக்த இஷாரா: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தன் முக்தாக இருந்து ஜீவன் முக்த மனோநிலையை அனுபவம் செய்யுங்க. எதுவரை கர்மேந்திரியங்களை ஆதாரமாக எடுக்கிறீங்களோ அது வரைக்கும் கர்மம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இந்த கர்மேந்திரியத்தை ஆதாரமாக எடுக்கணும்னு அர்த்தம், இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் நீங்கள் காரியம் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் எப்படி காரியம் செய்யணும்? கர்ம பந்தனத்தோடு பண்ணக்கூடாது, கர்ம சம்பந்தத்தோடு பண்ணணும் இல்லையா. இதன் மூலமாக நான் செய்கிறேன், இதுவே நான் தான் செஞ்சால் அது பந்தனம். இதன் மூலமாக செய்கிறேன்னும் போது இது சம்பந்தம். ஜீவன் முக்தி நிலை அப்படின்னா என்ன தெரியுமா? அதிகமாக வெற்றி இருக்கும், ஆனால் கர்மத்தின் சுமையோ இருக்கவே இருக்காது, லேசாக இருக்கும். நீங்கள் செய்கிற மாதிரியே இருக்காது, யாரோ செய்கிறதுக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா நீங்கள் உண்மையிலே பாபா நினைவு, பாபா கூட பேசுகிறது, சொர்க்கத்துக்கு போகிறது, இதே சிந்தனையில் இருக்கிறீங்க. ஆனால் கை கால் காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ உங்களுக்கு அதை பற்றி சிந்தனை செஞ்சால் தானே உங்களுக்கு சுமை தெரியும். காரியத்தின் மீது சிந்தனையே இல்லைன்னும் போது லேசாக தான் இருக்க போகிறீங்க. ஆனால் காரியம் செய்கிறதுனால வெற்றியும் கிடைக்கும். அதுவும் பாபா நினைவில் செஞ்சால் எவ்வளோ சூப்பராக காரியம் செய்ய முடியும் இல்லையா. ஸோ அதனால் யார் இந்த மாதிரி விடுபட்ட, அதாவது முக்தி நிலையில் இருக்கிறாங்களோ, முக்தினா விடுபட்ட நிலை தான், அவங்க தான் எப்போவுமே வெற்றி மூர்த்தியாக இருப்பாங்க. ஜீவன் முக்த ஆத்மா எப்போவுமே பெருமையாக என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வெற்றி நிச்சயிக்கப்பட்டது, எங்களுடைய பிறப்புரிமை அது அப்படின்வாங்க. அவங்க பண்ணுற மாதிரியே தெரியாது இல்லையா. அங்கே மகாபாரதத்தில் கீதை சொல்லும்போது யுத்த மைதானத்தில் கிருஷ்ணர் அந்த ரதத்தை செலுத்துகிற மாதிரி இருக்குது. ரதம் யாரோடது? அர்ஜுனனோட. இது ரதம்ன்றது உடம்பு.
சிவபாபாவே இந்த உடலை இயக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் சொல்ல சொல்ல அப்படியே வண்டி போயிட்டு இருக்கு. அதனால தான் கிருஷ்ணரே வண்டி ஓட்டுறதா காட்டுறாங்க. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.